அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், பின்பதாக 9 முதல் 11வது வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை முதலாவது நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 1 முதல். தோய பிளவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாங்கங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த மாலை நேர ஆராதனையும் நீங்கள் அறிந்திருக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றத்தை நினைவு கூறுகிற ஆராதனையாக இருக்கிறது. The Ascension of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்த பிறகு சரியாக 40 நாள் இந்த பூமியிலே அவர் சீஷர்களுக்கும் பின்பதாக தம்மை நம்பியிருந்த பல மக்களுக்கும் அவர் தம்மை காட்சியளித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணி வரப்போகிற யாவையும் குறித்து அவர்களுக்கு போதித்தார் என்பதாக நம்ம இங்கே படிக்கிறோம். முக்கியமாக 3வது வசனத்தில் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாள் அளவும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு அங்கே என்ன செய்து கொண்டிருந்தார்? உபதேசம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி தான் மரிக்கவில்லை அல்லது தாம் மரண நிலையிலே இல்லை, உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்பதை உறுதி செய்யும்படியாக உயிர் தெழுந்த பின்பு ஈஸ்டர் நாள்னு சொல்றோம், அந்த உயிர் தெழுந்த நாள்ல இருந்து சரியாக 40 நாள் அளவும் அவர்கள் மத்தியிலே இருந்து தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார் என்று இருக்கிறது. அப்படி பிரசங்கம் பண்ணினபடினாலே அங்க என்ன சொல்ல வர்றார்? அங்க என்ன நடக்கிறது? அவர் உயிர் தெழுந்து விட்டார், அது உறுதி செஞ்சுட்டாராங்க. செய்த பிறகு அவர்களுக்கு 2வதாக ஒரு அறிவுரை சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அதாவது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லி இருக்கிறது. அந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த நிறைவேறுவதற்காக நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். அதான் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்கள். காத்திருங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் ரொம்ப சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு புதுவிதமான ஆச்சரியமான அதிர்ச்சியானதாக கூட இருந்தது அவங்களுக்கு. அது என்ன சம்பவம்? அது 10வது வசனம் எப்படியாக இருக்கிறது? 9வது வசனத்தில் இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்? அவர் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை என்ன பண்ணி கொண்டது? எடுத்துக்கொண்டது. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப முக்கியமான சில காரியங்களை ரொம்ப தெளிவாக கொடுக்குறாங்க. உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இதை எதை குறிக்கிறது என்றால் இயேசுக்கு மீண்டும் வரப்போகிறார்ன்றதை பின்னாடி வரதில் சொல்றாரு. அதையும் படிச்சிடலாம் பாருங்க. 10வது வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். தூதர்களை பற்றி சொல்லுது. ஒரு வானத்தில் எடுத்துக்கொள்ளும் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் தூதர்கள் 2 பேர் அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க? 11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? மறைஞ்சிட்டாரு, போயிட்டாரு, வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை மறைச்சிருச்சு. தெரியலனாலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே திரும்பிடுவாரா? உடனே வந்துடுவாரா? இல்லை ஏதாவது அற்புதங்கள் மாதிரி ஏதோ ஒன்று செய்கிறாரா? இல்லை மகிமையை ஏதாவது வெளிப்படுத்துகிறாரா?
அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அழகான விளக்கம் கொடுக்கப்படுகிறது. என்ன விளக்கம் அது? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அதான் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நற்செய்தி. உங்கள் கண்கள் பார்க்க எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசு எப்படி வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, எப்படி வானத்திற்கு ஏறினாரோ, அதே போல மீண்டும் அதே வானத்திலிருந்து அவர் மீண்டும் என்ன பண்ணுவார்? அவர் வருவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். போயிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. போயிட்டாரு, இதுக்கப்புறம் என்ன பண்றது? நம்ம எப்படி போக போறோம்? தானா போயிடுவோமா? அதுக்கு தான் பாருங்க, இயேசுவை குறித்த சத்தியங்கள், ரட்சிப்பு எல்லாமே ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் உள்ளவைகளா இருக்கிறது. பொதுவாக உலகத்தில் இருக்கிற மக்கள் அவங்களும் சொர்க்கத்துக்கு போவோம், பரலோகத்துக்கு போவோம், நன்மை செஞ்சா போவோம், ஏழைங்களுக்கு உதவி செஞ்சா போவோம் நம்புறாங்க. யார் கூட்டிட்டு போவா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் இருக்காது. எதன் அடிப்படையில் போவீன்னு கேட்டிங்கன்னா தங்களை தான் சொல்லுவாங்க. அவங்க நாங்கள் புண்ணியம் பண்ணுறோம், நாங்கள் புனித இடத்துக்கு போனோம், புனித நீரில் நாங்கள் நீராடினோம், நாங்கள் பக்தியாக இருந்தோம், கடைசி காலத்தில் நாங்கள் இந்த ஊருக்கு போனோம், இந்த மலையில் ஏறணும், அதனால் நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கிறபடினால அந்த புண்ணியம் எங்களை எப்படியாவது என்ன பண்ணோம்? சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கமும் நம்பிக்கையும், அவ்வளோதான். ஆனால் வேதாகமம் முற்றிலும் வேறா இருக்குது. வேதாகமம் எப்படி போதிக்கிறது? இப்படிலாம் ஒரு கதை இல்லைப்பா. நீங்க யாரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ அவர் உங்கள் பாவத்துக்காக மரித்திருக்கிறார். அவர் உங்களுடைய பரிகாரியா இருக்கிறார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிர் தெழுந்து 40 நாள் அளவும் இந்த பூமியிலே அவர் இருந்து பிரசங்கித்து அப்போஸ்தலர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி பின்பதாக அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மீண்டும் வானத்திலிருந்து வந்து உங்களை என்ன பண்ணுவார்? அவர் அழைத்து கொண்டு போவார். எவர் போனாரோ அவர் என்ன பண்ணுவார்? அவர் அழைத்து கொண்டு போவார். நீங்க தனியா போறதில்லை, உங்க புண்ணியம் உங்களுக்கு கொண்டு போறதில்லை அப்படின்றாங்க. சரி, இன்னொரு சார்பு மக்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம்ஸ். இவங்க என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, இயேசு ஒருவர் உண்டு, அவர் ஒரு ப்ராஃபெட். அவர் மீண்டும் என்ன பண்ணுவார்? இந்த பூமிக்கு வருவார். அவர் தான் எங்களை கூட்டிட்டு போவார். அவங்களும் நம்புறாங்க. நல்லா கவனிக்கணும். முஸ்லிம்ஸ் கிட்டே போய் கேட்டு பாருங்க. நல்லா குரானை படித்தவங்க, தெரிஞ்சவங்க, அதில் இருக்கிற உலமாக்கள் கிட்டலாம் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க ஃபைனலாக தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்களா? நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இயேசு நபி வருவார், எங்களெல்லாம் பண்ணுவார், கூட்டிகிட்டு போவார். இது அவங்களுடைய குரானில் இருக்கிற சத்தியமாக இருக்குது. சரி, இப்போ பிரச்சனை எதில் தெரியுமா? இயேசு அழைத்து கொண்டு போவார்னு சொல்லக்கூடிய அந்த அந்த நம்பிக்கை உள்ளவர்கள் எந்த இடத்துல தவறு பண்ணுவாங்க தெரியுமா? அவர் சிலுவையில் அடிக்கப்படவில்லை, அவர் மரணம் அடையவில்லை. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? இந்த வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லைன்னுவாங்க. எங்கே எடுத்துக்கொள்ளப்படவில்லை? அவங்களுடைய ஸ்ட்ராங் அலிகேஷன் அதுவாக தான் இருக்கும். எதை சொல்லி அவங்க விசுவாசத்தை உடைப்பாங்கன்னா அதை சொல்லி தான் உடைப்பாங்க. அப்படி ஒரு காரியமே நடக்கலைங்க, அவர் மரிக்கவே இல்லை அப்படின்வாங்க. அவருக்கு பதில் வேற ஒருத்தர், அவரை போலவே அவர் சீஷரில் 12 பேரில் எல்லாரும் அவர் மாதிரியே தான் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் கொண்டு போய் அடித்து தொங்க விட்டாங்க. இயேசு அடிக்கல, அவர் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு அப்படியே சொல்கிறாங்க. அப்படி தான் தர்க்கம் பண்ணுறாங்க அவங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன? அதனால் அவர் சிலுவையில் அடிக்கப்படவில்லை, அதனால் அவர் மரிக்கவில்லை. அவர் எல்லாரும் இறக்குற மாதிரி இறந்துட்டார், எங்கேயோ போயிட்டு மறைவான பண்ணிட்டார். அவர் இறந்துட்டார். ஆனால் இறந்த பிறகு இப்போ அவர் சொர்க்கத்துக்கு தானே போயிருப்பார். அங்கேருந்து என்ன பண்ணுவார்? அங்கிருந்து அல்லாஹ் என்ன பண்ணுவார்? அங்கிருந்து அவரை, ஆமாம், அல்லாஹ்னா பிதான்னு அர்த்தம், அல்லாஹ்னா கடவுள் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அது நீங்கள் அரேபிய பைபிள்ஸ் தான் போய் பாருங்கள், எல்லாமே அல்லாஹ் தான் இருக்கும். இன்றைக்கும் இருக்குது அரேபியன் பைபிள்ஸ் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் தான் இருக்கும். நமக்கு பிதான்னு கொடுக்கப்படுகிற எல்லா இடத்துலையும் என்ன தான் இருக்குவாங்க? அல்லாஹ் தான் இருக்குவாங்க. சரி, அதனால் நீங்கள் அல்லான்னு சொல்லலான்னு அவசியம் கிடையாது. நமக்கு ஒரு தனித்துவமான ஒரு வார்த்தை இருக்குது, அதை நம்ம சொல்கிறோம். நம்ம அப்போ யாரை குறிக்குதுன்னு சொல்ல வரேன் நான். அப்போ அவங்களும் என்ன நம்புறாங்கன்னா இயேசு வருவார், இயேசு நபி என்ன பண்ணுவார்? வருவார்ன்றாங்க. இப்போ பாயிண்ட் என்ன பிரச்சனைனா, எடுத்துக்கொள்ளப்படாதவர், வானத்திற்கு ஏறாதவர் எப்படி மீண்டும் அவர் வருவார்ன்றதுதான் கேள்வி. நீங்கள் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் நம்ப மாட்டீங்க, அவர் மரித்தார் நம்ப மாட்டீங்க, அவர் உயிர்த்தெழுந்தார் நம்ப மாட்டீங்க, அவர் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்றதும் நம்பாத நீங்கள் எப்படி நீங்கள் அவர் மீண்டும் உங்களை அழைத்து கொண்டு போவார்ன்றது நம்புறீங்க? ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கும், ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்கும் அவங்களுடைய நம்பிக்கை. அதனால தான் வேதாகமும் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது, இல்லை நான் ரட்சிக்கப்பட்டது இயேசுவால், நான் நியாய தீர்ப்படை போவது இயேசுவால், என்னை மறுபடியும் விண்ணேற்றத்தில் மகிமையில் வருகையில் என்னை எடுத்துக்கொள்ள போவதும் இயேசுவால். எல்லாமே இயேசுவால் இருக்குதாங்க.
பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே எந்த குழப்பமும் இல்லைங்க, ரொம்ப தெளிவாய் வேதம் அதை நமக்கு போதிக்கிறாங்க. சரி, அப்ப கிறிஸ்துவத்தின் நம்பிக்கை இதுதான். கிறிஸ்துவத்தின் நம்பிக்கை தான். இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், எப்படி வானத்திற்கு ஏறினாரோ அதே போல அவர் மீண்டும் வருவார் என்பதுதான் வேதவசனத்தின் சத்தியமாக இருக்கிறது. அதனால நம்முடைய முடிவை குறித்து, நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய வருங்காலத்தை குறித்து நம்ம யோசிக்கும் போது ரொம்ப ஒரு சின்ன அளவில் யோசிக்க கூடாது. என்னோட எதிர்காலம், என்னுடைய வாழ்க்கைலாம் ஏதோ ஒரு இம்மைக்குரியது, ஏதோ நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, அது மட்டும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப பரந்த நிலையில் வேதம் சொல்லுகிற அந்த அளவில் யோசிக்கிறோம். வேதம் சொல்லுகிற அளவு எப்படி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் அப்படியே மீண்டும் வருவார் என்பதுதான் வேதம் நமக்கு கொடுக்கக்கூடிய அளவு. அந்த அளவில் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை பார்க்கணும். அதனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பே, துன்பங்களை முழுவதுமாக அகற்றி இன்பமான பரலோகத்தில் சேர்க்க மேகங்களின் வழியாய் இயேசு வருவார். துன்பங்கள் முழுவதுமாக அகற்றி இன்பமான பரலோகத்தில் சேர்க்க மேகங்களின் வழியாய் இயேசு வருவார். Jesus will come through the clouds to completely remove all suffering and take us to the blissful heaven. இதோடைய காரணமே, இந்த தலைப்புக்குரிய விளக்கமே என்ன, எதுக்கு இயேசு வரார், அதான் கேள்வியாங்க. இதுக்கு இயேசு எதுக்கு வரார்? முதலாவது வந்தது ரட்சிப்பை தரும்படியாக வந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மீண்டும் வராருன்னு இருக்குது. மீண்டும் வருவதற்குரிய காரணம் என்ன, நோக்கம் என்ன, அல்ல அதில் இருக்கிற நன்மை என்ன, அதை பார்க்க போகிறோம். அதில் நிறைய இருக்குது. நியாயம் தீர்க்க வருகிறார், இதெல்லாம் இருக்குது. நியாயாதிபதியாக வருகிறார்லாம் இருக்குது. ஆனால் இதில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு குறித்து மட்டும் பார்க்க போகிறோம். அந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும். என்னது, அவர் மீண்டும் வருவதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நன்மை என்ன, அதாங்க பாயிண்ட். நன்மை என்ன, என்ன நன்மை அது? மீண்டும் நம்மை அவர் பார்த்துட்டு போக போறதில்ல. முதல் தடவை வந்த மாதிரி அவர் வரும்பொழுது, இந்த முறை வரும்பொழுது என்ன நடக்க போகுது, நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுரை உண்டு பண்ணி, கண்ணீர்கள், கவலைகள், துக்கங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணி, எல்லாவற்றையும் அகற்றி பரலோகத்தில் நம்மை முழுவதுமான சந்தோஷத்தில், மகிழ்ச்சியில, அந்த முழுவதுமாக என்ற வார்த்தை பாருங்க ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இயேசு போகும்போது ரொம்ப அழகாக சொல்லிட்டு போறாரு, பூமியிலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள். பூமியில எந்த மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில முழுமையான கம்ப்ளீட் பிளிஸ்ஃபுல் லைஃப் அவன் வாழ்ந்திருக்கவே முடியாது. முழுவதுமான ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எந்த மனுஷனும், நான் பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் மகிழ்ச்சியாவே இருந்தேன், என் வாழ்க்கையில் எந்த துக்கமும் இல்லை, நான் கண்ணீர் விட்டதே இல்லை, கவலைப்பட்டதே இல்லை, துக்கமே இல்லைன்னு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. உபத்திரவங்களே இல்லைன்னு சொல்லவே முடியாது, துக்கமே இல்லைன்னு சொல்லவே முடியாதாங்க. அதனால இயேசு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாராங்க, இந்த பூமியிலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் அந்த திடன் கொள்ளுங்கள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது இம்மைக்கும் மறுமைக்குமான வார்த்தை. திடன் கொள்ளுங்கள் என்பது என்ன, இந்த பூமியிலே உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாக மாறும். அந்த திடன் கொள்ளுங்கள்ன்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னது, இனி இந்த துக்கம் உங்கள் வாழ்க்கையில இனி ஒருபோதும் நித்தியமாய் ஆண்டு கொள்ளாதபடிக்கு, வராதபடிக்கு ஒரு நிறைவான சந்தோஷத்துக்குள்ளும் உங்களை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார், அவர் கொண்டு பண்ண போகிறார்ன்றதுக்கான ரெண்டாவது அர்த்தம் அதுதான். திடன் கொள்ளுங்கன்றது அதெல்லாம். திடன் கொள்றது ரெண்டு பத்து தான். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தானே கஷ்டம், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தானே பாடுகள், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தானே கண்ணீர்கள், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தானே சஞ்சலங்கள். ஆனால் அதிலையும் தேவன் எனக்கு பலன் தருகிறார், அதிலையும் தேவன் எனக்கு விடுதலை ஆக்குகிறார், அதிலையும் தேவன் எனக்கு அற்புதங்களை செய்கிறார், அதிலிருந்தும் தேவன் என்னை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறார், அதிலிருந்து என்னோட துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாற்றுகிறார், என் புலமைகளை எல்லாம் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார், தோல்வியிலிருந்து ஜெயித்துக்குள்ளே கொண்டு வருகிறார், அற்புதமான வழிகளை அவர் உண்டு பண்ணுகிறார். ஆனால் அடுத்தது இன்னொரு சவால் வருதாங்க. அதனாலதான் யாத்திராகம புஸ்தகம் ரொம்ப முக்கியமானதாங்க. இஸ்ரவேலை பாருங்க, எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும் போது 430 வருஷம் அடிமைகளாக இருந்த அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும் போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாக்குத்தத்தம், பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். ஆனால் சவால்களை சொல்லவே இல்லை. அவரு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தோடனே முதல் சவால் முன்னாடி இருக்கக்கூடிய சிவந்த சமுத்திரம். இது எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்குது. பல சவால்களை தாண்டி தான் அவர்கள் கடைசியாக கானான் தேசத்தில் போயிட்டு சேர்ந்தார்கள் என்பதை பார்க்குறோம். வாழ்க்கைன்றது அந்த நல்லா புரிஞ்சு, கிறிஸ்துவ வாழ்க்கையில இங்க புரிஞ்சிக்காம இருக்கும் போது தான் நிறைய நேரத்தில் நம்முடைய ரட்சிப்பு, விசுவாசம் எல்லாம் குன்றி போகிறாங்க. தேவன் மேல ஒரு விதமான அன்பின் குறைவெல்லாம் ஏற்படுது. ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கைனா என்ன, எனக்கு 100% வெற்றி இந்த பூமியில எனக்கு இல்லை, 100% கம்ப்ளீட் அப்படின்னு சொல்றேன்.
அப்படி இல்லை. கம்ப்ளீட்ன்றது எந்த அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அதுல இருந்து நான் 100% விடுதலை ஆக்கப்படுறேன். ஆனா அதுக்கப்புறமா இன்னொரு சவால் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு சவால் என்ன பண்ணுது? சிவந்த சமுத்திரம் முடிச்சா அடுத்தது மாராவி நீர்னு ஒண்ணு இருக்குது. எனக்கு நான் மாராவி நீரை முடிச்சா அடுத்தது எரிகோ கோட்டைன்னு ஒன்று முன்னாடி நிற்குது. சரி, எரிகோ கோட்டை முடிச்சுட்டா அடுத்தது யோர்தான் நதினு ஒன்று முன்னாடி நிற்குது. சரி, யோர்தான் நதி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா, விடுதலை ஆகிட்டோன்னு பார்த்தா இல்லை. ஏனாக்கிய ரெபியோசி என்ற கூடிய மிகப்பெரிய ராட்சதர்களுக்கு எதிராக என்ன பண்ணணும்? நீங்கள் யுத்தம் பண்ணணும்னு ஒவ்வொரு கட்டமும் சவால்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த சவால்களின் மத்தியிலே தேவன் நம்மை முழுவதுமாக விடுதலை ஆக்குகிறார். பட் திஸ் லைஃப் இஸ் நாட் எ கம்ப்ளீட் விக்டோரியஸ் லைஃப். அதான் புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை முடிஞ்சதுனால அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு சவால், விசுவாசத்திற்கு எதிரான, நம்முடைய விசுவாச நம்பிக்கைக்கு குலைக்கிற, நம்முடைய நிம்மதியை தடுக்கிற அல்லது சமாதானத்தை கெடுக்கக்கூடிய பல காரியங்களை பிசாசு செய்து கொண்டே இருக்கிறான். இவங்க எல்லாவற்றிலும் தான் பவுல் சொல்றாரு, இவங்க எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம்னாலே என்ன அர்த்தம்? அங்க தோல்வி இருக்குதுன்னு அர்த்தம், அங்க சவால்கள் இருக்குதுன்னு அர்த்தம். இவைகளின் மத்தியிலே நமக்கு தேவன் ஜெயத்தை தருகிறார். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி ரெண்டா பிரிக்கிறது? ஒன்று, இந்த பூமியில் எனக்கு உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வியாகங்கள் உண்டு, சவால்கள் உண்டு. இவைகள் மத்தியிலிருந்து தேவன் என்னை விடுதலை ஆக்குகிறார். ஆனால் அடுத்த கட்டம் இன்னொரு பிரச்சனை எனக்கு முன்னாடி நிற்குது, எனக்கு தெரியாது. ஆனால் போனால் அடுத்த கட்டம் ஒரு வருஷம் தள்ளி, 6 மாதம் தள்ளி, 3 மாதம் தள்ளி அடுத்த ஒரு சவாலில் போய் நிற்கிறோம். நம்ம பல யூகங்களை சொல்லலாம். நீங்கள் இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், அப்படி பண்ணாமல் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கலாம். அதெல்லாம் முட்டாள்தனமான வார்த்தைகள். நீங்கள் ஐடியா போட்டுலாம் நிம்மதியை வாங்கிட முடியாது. ஐடியா போட்டுலாம் முழுமையான சமாதானத்தை வாங்கி கொள்ள முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்கள் இப்படிலாம் இருந்திருந்தீங்கன்னா ஒருவேளை இந்த பிரச்சனை வராமல் இருந்திருக்கும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்படி இருந்தீங்கன்னா வேற ஒரு சார்பில் இருந்து இன்னொரு பிரச்சனை என்ன பண்ணும்? உங்களை தேடி வரும். அந்த மாதிரியான உலகம். இதெல்லாம் தான் சொல்ற, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த முழுமையான அந்த காரியத்தை, அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை, இன்பத்தை இது வரைக்கும் எந்த மனுஷன் இந்த உலகத்தில் அனுபவித்ததே இல்லை. புரிஞ்சுங்களா? எவ்வளோ பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு நாள் துக்கத்தை, பிரச்சனையை, சவால்களை, துயரத்தை, தோல்வியை சந்தித்தே ஆக வேண்டும். முழுமையான சந்தோஷத்தில் ஒரு மனுஷன் ஒரு காலமும் வாழ முடியாது. ஏன்னா அப்படி ஒரு காரியம் இருந்ததுன்னா பரலோகம்னு ஒன்று தேவை கிடையாது. இயேசு மீண்டும் வர வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவின் வருகை முக்கியமாக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு, விசுவாசிக்கிற மக்களுக்கு ஏன் ரொம்ப அவசியம், ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இங்கே நம்ம கொடுத்துருக்கிற தலைப்பின் பிரகாரம் தான். என்னது அது? முழுவதுமாக நம்முடைய துன்பங்களை அகற்றி, எப்படி அகற்றி நம்மளை முழுவதுமாக, என் துன்பங்கள், என் வியாகுலங்கள், என் சவால்கள் எல்லாம் அகற்றப்படுகிற ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் எது? இயேசுவின் வருகை. அகற்றப்பட்டு இன்பமான பரலோகத்தில் சேர்க்க மேகங்களின் வழியாக இயேசு வருவார். எந்த இயேசு எந்த மேகங்களின் வழியாக ஏறி போனாரோ அதே மேகங்களின் வழியாக இயேசு மீண்டும் வந்து இந்த நன்மையை தான் நமக்கு செய்ய அவர் இருக்கிறார். சரி, இது குறித்த சில சத்தியங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 முதல் 18வது வசனம் வரைக்கும் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13 முதல் 18வது வசனம் வரைக்கும். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. பவுல் தெசலோனிக்கேன்னு ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுறார். என்ன எழுதுறார்? அந்த விசுவாசிகளுக்கு மரித்தவர்களை குறித்து மற்றவர்கள் எப்படி நம்பிக்கையற்று துக்கமா இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அறிவில்லாதிருக்க எனக்கு என்ன இல்லை, எனக்கு மனதில். அப்படின்னா ஒரு விசுவாசி மரணத்தை சந்திக்க, தன்னுடைய மரணத்தையோ அல்லது வீட்டாருடைய மரணத்தையோ, தனக்கு பிடித்தவருடைய மரணத்தையோ, நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் இருக்கிறதுனால அதை சந்திக்க he should be ready with the knowledge. அறிவோடு கூட அவைகளை சந்திக்க எப்படி இருக்க வேண்டும்? அவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்க, ரட்சிக்கப்படுவாங்க, சபையில் இருப்பாங்க, நல்ல சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா வாழ்க்கையில மற்றதெல்லாம் விட்டுருவோம். மரணம்னு ஒன்று நேரிட்டுருச்சுன்னா,
வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையானது தான். பல பேருக்கு அது புரியாமல் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே ஓரளவுக்கு. ஆனால் ஏதோ ஒரு நபர் குடும்பத்தில் இருந்தோ ஏதோ ஒரு காரியத்தில் இருந்தோ ஒரு வேளை மறித்து விட்டால் இட் வில் பி கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்டு. முற்றிலும் என்ன பண்ணிடும், அது சேதமடையும், குலைந்து போயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் தான், அவங்களுடைய மரணம் முற்றிலும் என்ன பண்ணிடும், அது சேதப்படுத்திடும். பாருங்க, கப்பல் ஓட்டுற ஒரு மாலுமி இருக்கிறாரு. கப்பல் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் மாலுமி செத்து போயிட்டாருன்னா 1000 பேருடைய வாழ்க்கை அங்கே ஊசலாகிடும். எவ்வளோ பணம் ஒன்றா வச்சுருக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ திறமைகள் ஒன்றா இருக்கலாம். ஆனால் மாலுமி இல்லாமல், கேப்டன் இல்லாமல் போட்டு போய் பத்திரமா என்ன பண்ணாது, சேராது. நடுக்கடலில் முழுக வேண்டிய சூழ்நிலை தான் வரும். அதே போல தான் வாழ்க்கையிலும். அப்போ மரணம்ன்றது அவ்வளோ கொடியது, அது ரொம்ப மோசமானது தான். அந்த மரணத்தை இயேசு ஜெயித்திருக்கிறான்னு வேதம் சொன்னாலும் இந்த மரணத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பல நேரத்தில் இந்த ஹீரோயிட்டிக் மெசேஜஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணிடுறாங்க பிரசங்கத்தை, நீ விசுவாசினா உனக்கு சாவு கூட, மரணம் கூட உனக்கு கிடையாது. ஒருவேளை சின்ன வயசுலையோ இல்லை வாலிப வயதுலையோ அல்லது உனக்கு பிடிச்சவங்களை யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா யூ கேன் மேக் தெம் டு வேக் அப் அப்படின்றாங்க. போய் அவங்கள நீங்கள் எழுப்பிடலாம். பலர் அதை பண்ணியிருக்கிறாங்க. பலர் அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சு எங்கேயும் எழுப்பினதெல்லாம் நான் இது வரைக்கும் பார்க்கல. அசிங்கப்பட்டதை ஒன்றா பார்த்துருக்குறேன், கேவலப்பட்டதை ஒன்றா பார்த்துருக்குறேன். ஏனென்றால் அவர்கள் மரணத்தை குறித்த அறிவில்லாது இருக்கிறார்கள். எதை குறித்த அறிவில்லாதவர்கள் அவர்கள்? மரணத்தை குறித்த அறிவில்லாதவர்கள். அப்போ உயிர்த்தெழுதல் சாத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. உயிர்த்தெழுதல் எப்போ சாத்தியம், எதுக்காக நடத்தப்படுகிறதுன்றது கவனிக்கணும். லாசருவை இயேசு உயிர்த்தெழ செய்தார். உயிர்த்தெழ செய்யும் போது அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. யாருக்கு மகிமை உண்டாகும்படி? அங்கே தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தான் அந்த காரியம் செய்யப்பட்டது. அப்போ தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய அனுமதி எல்லாம் அங்கே முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா கடவுளுக்கு தான் தெரியும் ஒரு மனுஷன் எழுப்பப்படுவது, உயிரோடு எழுப்பப்படுவது அது அவருக்கு மகிமையா இல்லையான்றது. அப்போ மரணம் என்பது எப்படி பார்க்கணும்? முதல்ல அது எந்த வயசுலையும் வரலாம், யாருக்கும் வரலாம், எப்படி ஒன்றா அது வரலாம். அது ஒன்றும் பாயிண்டே கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனைக்குரியது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனைக்குரியது இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் அது யாரை ஒன்று ஆட்கொள்ளும். அது கருவில் இருக்கிற சிசுவை கூட அது ஆட்கொள்ளாது. அதனால தான் தாவீது தெளிவாக சொல்லிடுறாரு, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள்னே சொல்லிடுறாங்க. பாவம் இருக்குதுன்றாங்க. அப்போ அதனால தான் மரணம் எங்கே ஆட்கொள்ளுது. அதெல்லாம் தாண்டி தான் கடவுள் நம்மளை ஜீவனை கொடுத்து வாழ்வழித்து ரட்சிப்பெல்லாம் தந்து இதெல்லாம் வாழ வைக்கிறாரு. பாருங்க, இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தேவன் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஈவு, மிகப்பெரிய கிருபையாக இருக்கிறது. சரி, இப்போ இந்த மரணத்தை குறித்து பார்க்கும்போது என்ன ஆயிடுது? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விசுவாசிகளாக இருக்கிறவங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க மரணத்தை எப்படி, எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல, எந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணுன்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மரணத்தை மரணம் நிறைய நியூஸ் சேனல்ஸில் வரும்போது பார்க்குறேன். கிறிஸ்தவ வீடுகளில் செத்து 4 நாள் 5 நாளில் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீட்டார் சுற்றி நின்று ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அப்புறம் நாற்றடிச்சு பக்கத்து வீட்டில் இருந்து அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அடித்து துரத்தி அவங்கள எல்லாரும் கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு மனநோயாளிகள் அவங்கள சித்தரித்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களாம் அப்படி மாறல. அவங்க ஏதோ ஒரு சபைக்கு போகிறாங்க, அங்கே போனாங்க, ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அதை அவங்க முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி பகுத்தறிந்து அதை ஏற்றுக்கொள்ளலை. எப்படி ஏற்றுக்கொண்டுறாங்க? செத்தா நான் எங்கள் அம்மா உயிரோடு எழுப்பிடலாம், எங்கள் அப்பா உயிரோடு எழுப்பிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்களே தவிர அந்த மரணத்தை குறித்து வேதம் போதிக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இயேசுவே மரணம் அடைந்த பிறகு அவரை திரைச்சீலையில் சுற்றி கொண்டு போயிட்டு அவர் அடக்கம் தான் செஞ்சாங்களே தவிர சீஷரெல்லாம் சேர்ந்து வாங்க எழுப்பிடுவோம், லாசருவை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் எழுப்பினாரு, ஜப ஆலய தலைவனுடைய எவீர் அவனுடைய மகளை நம்ம கண்களுக்கு முன்பதாக தான் எழுப்பினார், இவரையும் எழுப்பிடலான்னு வேலையெல்லாம் பார்க்கல, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவர்களுக்கு மரணத்தை குறித்த அறிவு அவர்களுக்கு போதிக்கப்பட்டிருந்தது. எதை குறித்த அறிவு போதிக்கப்பட்டிருந்தது? மரணத்தை குறித்த அறிவு. இங்கே அதுதான் செய்கிறார் பவுல். என்ன சொல்றார் பாரு அந்த வார்த்தையை, நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை.
மற்ற இயேசுவை அறியாத, வேதத்தை அறியாத மற்ற மக்கள் மரணத்தை எப்படி நம்பிக்கையற்றதாய் பார்க்கிறாங்களோ, முடிஞ்சுது அவ்வளோதான் போச்சு அப்படின்னு பார்க்குறாங்களோ, அப்படிப்பட்ட நம்பிக்கையற்றதாக மரணத்தை பார்க்காதீங்க. ஒரு விசுவாசியுடைய மரணத்தில் நம்பிக்கை இருக்கிறது. எது இருக்கிறது அங்க? ஏன் அடக்க ஆராதனைன்னு வைக்கிறோம்? எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. அடக்க ஆராதனைன்னு ஏன் வைக்கிறோம்? நிறைய விசுவாசிகளுக்கு அது புரிய மாட்டேன். எவ்வளோ சொன்னாலும் சிலதெல்லாம் முண்டையில் ஏறதில்லை. அதே மாதிரி இதுவும் ஏறதில்லை. இப்போ மற்ற மதத்தினை பாருங்கள், மற்ற நம்பிக்கை உள்ளவர்களை பாருங்கள், நம்பிக்கை இல்லாதவங்கள பாருங்களேன். இறந்துட்டாங்களா, ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வர வைப்பாங்க, உள்ளே வைப்பாங்க, மேலே போட்டு மூடுவாங்க. அதுக்கப்புறம் வெறும் சடங்கு தான் நடக்கும். என்ன தான் நடக்கும் அங்கே? சடங்குகள் தான் நடக்கும். எடுத்து குளிப்பாட்டுறது, புது ட்ரெஸ்ஸை போடுறது, அது இதை தேய்க்கிறது, அப்புறம் அதை கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு பாடையிலே அது இதில் வச்சு என்ன பண்ணுறது, தூக்கிட்டு போகிறது. இதுதான் நடக்குமே தவிர அந்த மரணத்தை குறித்த நம்பிக்கையை அந்த மற்ற மக்களுக்கு முன்பதாக அவர்கள் காண்பிக்க தவறி விடுகிறார்கள். என்ன பண்ணி விடுகிறார்கள்? அவர்கள் அடக்க ஆராதனை வைக்கிறோம். அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஹோம் கோயிங் சர்வீஸ்னே பேர். அதுக்கு சர்வீஸ். அதை செய்ய நிறைய பேர் பண்ணுறதே இல்லை. அது மறுதளிக்கிறது சமம். அது ஏன்? நம்பிக்கை இல்லை, அறிவில்லை, தெரிகிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணும்போது வந்து கேட்கறது இல்லை. எங்கேயோ போய் வேலைக்கு போகிறது, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, எழுந்துக்கிறது, இப்படியே இருக்கிறது மிருகங்கள் மாதிரி. அப்புறம் வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது, இங்கே பவுல் சொல்கிற மாதிரியே நம்பிக்கையற்றவர்களைப் போல நீங்கள் துக்கிக்க எனக்கு எப்படி இல்லை, எனக்கு அறிவில்லாத இருக்கு, எனக்கு மனதில்லைன்றார். சரி, என்ன அறிவு உண்டாயிருக்கணும்? அதுதான் 14 வசனம். என்னது? எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. மரணத்தை குறித்த ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை என்ன இருக்கணும் அப்படின்னு போதிக்கிறார். என்ன நம்பிக்கை? முதலாவது நம்பிக்கை, இயேசு மரித்தார். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு. ஆமா, அப்ப மரணத்தை குறித்து எந்த வெட்கமும் இல்லை, எந்த அசிங்கமும் இல்லை. அது ஒரு கேவலமானதும் இல்லை. மரணம் என்பது நல்லது. மரணம் என்பது நல்லதே. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவும் அவர் மரித்தார். ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது தான், பின்பு எழுந்தார். பின்பு என்ன பண்ணினார் அவர்? அப்ப நீங்க மரணத்தை ஏற்றுக்கொண்டாதான் உயிர்த்தெழுதலை அல்லது இங்க சொன்ன மாதிரி எழுந்தார் என்பதை என்ன பண்ண முடியும்? உங்களால விசுவாசிக்க முடியும். அப்ப முதல்ல அதை விசுவாசிக்கணும். மரணத்தை விசுவாசிக்கணும். மரணம் சரியானது என்பதை விசுவாசிக்கணும். மரணத்துக்குள்ள ஒரு ஆவிக்குரிய காரியம் இருக்கிறதுன்றத நம்பணும். நம்பின பிறகுதான் ரெண்டாவது நீங்க நம்ப முடியும். உயிர்த்தெழுந்தார். என்ன பண்ணினார் அவர்? உயிர்த்தெழுந்தார். இதுதான் அடிப்படையாங்க. எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும். யாருக்குள் நித்திரை அடைந்தவர்களும்? இப்ப நம்மளை பத்தி பேசுது, விசுவாசிகளை பற்றி பேசுது, கிறிஸ்துவங்களை பற்றி பேசுது. இயேசுவுக்குள், இயேசு தந்த ரட்சிப்புக்குள், இயேசு தந்த நம்பிக்கைக்குள், இயேசு தந்த வார்த்தைக்குள் மரித்தவர்களும் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். தேவன் அவரோடு கூட என்ன பண்ணுவார்? அவர் கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாமும் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் தேற்றுங்கள். ஹலோ, கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவனுடைய மரணத்துல என்ன தேற்றுதல், என்ன ஆறுதல், என்ன ஒரு விசுவாசிக்கு சரியான ஆறுதலை சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும், மரணத்தை குறித்த நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் ஆராதிக்கிற இயேசு மரித்தார், அவர் பின்பதாக உயிரோடு எழுந்தார். அதே போல அவரை விசுவாசித்த நானும் என்ன பண்ணுகிறேன்? மரிக்கிறேன். பின்பு அவரோடு கூட மீண்டும் அவர் வானத்திலிருந்து வரும்போது அவரோடு கூட மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்களின் நடுவில் அவரோடு கூட மகிமையில எடுத்துக்கொள்ளப்படுவோம். இப்படி ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் தேற்றிக் கொள்ளுங்கள் என்றார். ஒருவரை ஒருவர் என்ன பண்ணி கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய சத்தியம் பாருங்க. இது நம்ம அந்த சூழ்நிலையில செய்யறோமான்றது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த காரியம் நடக்கும் போது அப்படி செய்யறோமா, அப்படி தேற்றுகிறோமா, அப்படி சொல்றோமா அந்த விசுவாசிக்கு? ரெண்டாவது என்ன சொன்னா கேட்கிற அளவுக்கு அவன் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறானா? அதான் கேள்வி. திடீர்னு நேரா போயிட்டு ஒரு விசுவாசிக்கு போய் பேசிட முடியாது. இது மாதிரி நல்லா இருக்கும் போதே கேட்டுருக்கணும். கேட்டாதான் உள்ள சரியானதா இருக்கும். உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்.
சத்தியத்தை கேட்கறது இல்லை. வாழ்நாள் ஃபுல்லாக வேற எதையும் கேட்டுட்டு திடீர்னு இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு மரணம் வருது அப்படின்னா அந்த மரணத்துக்கு போய் பாருங்க, எந்த தேற்றுதலும் செய்ய முடியாது. ஒருவேளை வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆளா இருந்தா, கேட்காத ஒரு ஆளா இருந்தா, அவனுக்கு போய் என்ன சொல்ல முடியும்? கடமைக்குன்னு சம்பிரதாயத்துக்குன்னு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு வர முடியுமே தவிர, இங்க பவுல் போதிக்கிறது போல அறிவில்லாதருக்கு எனக்கு மனதில்லை. என்ன அறிவு இருக்கணும்? இயேசு மரித்து உயிர் தெழுந்தது போல நானும் என் மரணமும் அப்படிப்பட்டதே, அவரால் நானும் மறுபடியும் உயிர் தெழுவேன், மேகங்களின் நடுவிலே எடுத்துக்கொள்ள படுவேன், அவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பேன். அப்படிதான் இருக்குது இல்லையா? 17ஆம் வசனம், இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம், ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் தேற்றுங்கள். அப்ப அது ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு விசுவாசியை தேற்றிக் கொள்வது அப்படிதான். ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்போம், இயேசு வருவார். வரும்பொழுது அப்ப மரித்தவரும், மரித்தவங்க அம்மா வருவாங்க, மரித்தவங்க அப்பா வருவார், மரித்தவங்க பிள்ளைகள் வருவாங்க, மரித்தவங்க உறவினர்கள் வருவாங்க, மரித்தவங்க மனைவி வருவாங்க, மரித்தவங்க புருஷன் வருவார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க ஒரு விசுவாச வாழ்க்கை இருக்கணும். அதனால கர்த்தருக்குள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும். அப்ப வாழ்க்கையை ஒரு வீணான ஒரு வாழ்க்கையா, ஒரு பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையா, வெறும் இம்மைக்கான ஒரு வாழ்க்கையை வாழற ஒரு மனுஷங்கிட்ட போய் எதையுமே என்ன பண்ண முடியாது, பேச உலகத்தான் மாதிரி தான் அவனை போய் பார்த்துடும். உலகத்து மனுஷங்கிட்ட போய் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ மரணத்தை பற்றி சில நேரத்தில் ஃபோன் கால்ஸ் வரும், சொல்லுவாங்க. அவங்களோட கூட பரிதாபம் தான் பட முடியுமே தவிர, பரிதாபத்தை தான் தெரிவிக்க தவிர நம்பிக்கை என்ன பண்ண முடியாது, தெரிவிக்க முடியாது. உயிரோடு எழுந்திருப்பானா அவனால் நம்பவே முடியாது. மேகங்களின் நடுவில் எடுத்துக்கொள்ளப்படுவோம்னா நம்பவே முடியாது. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை பாருங்க ஒரு மனுஷனுக்கு. அதனாலதான் இயேசு போதித்தார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் லாபம் ஒன்றும் இல்லை. இந்த மரணத்தை பத்தி எந்த அறிவும் இல்லை பாருங்க. இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்கள் அவங்கெல்லாம் இறந்துட்டா அந்த சமாதியில போய் தியானம் பண்றதும், சமாதியில போய் வேண்டி கொள்றதும், ஜெபம் பண்றதும், எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அவங்களே முடியாம தானே பட்டு கிடக்குறாங்க உள்ள. அவங்க கிட்ட போய் வேண்டி கொண்டு என்ன நடக்க போகுது, யாருக்கிட்ட போய் கேட்கணும்னே தெரியல பாருங்க. அதனாலதான் மரித்த இயேசு இடத்துல நாம் விண்ணப்பம் செய்வதில்லை. உயிரோடு இருக்கிறவரும் மீண்டும் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவரும் மேகங்களின் நடுவிலே வந்து நம்மை அவரோடு கூட நித்தியமாய் சேர்த்துக் கொள்ள இருக்கிற இயேசுவின் இடத்திலே நம்முடைய ஜெபங்களை வேண்டுதல்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். அப்ப மரணத்தை குறித்த நம்பிக்கை அப்படிப்பட்டதா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் ஒன்று நிச்சயம், மரணம் நிச்சயம். ரெண்டாவது ஒரு பெரிய நிச்சயம் இருக்குது, இயேசு உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். 17 ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. அதுல 16 இருந்து, ஏனெனில் கர்த்தர் தாமே, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும். எப்படி வருகிறார் அவர்? சைலண்டா வர போறது இல்ல. ஹலோ, எப்படி வர போறது இல்ல? சில சபைகள் இருக்குது இல்லையா, நாங்களாம் சைலண்டான ஆளுங்க, நாங்களாம் அதுக்காக கூச்சல் வேற ஆரவாரம் வேற. ஏற்கனவே அது டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கிறேன். கூச்சல் வேற, ஆரவாரம்னா ட்ரையம்ப்னு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில். ட்ரையம்ப்னா வெற்றி முழக்கம்னு அர்த்தம். என்ன முழக்கம் அது? வெற்றி முழக்கம் வேற, கூச்சல் வேற. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சபையில கூச்சல் தான் இன்னைக்கு நிறைய இருக்குதே தவிர வெற்றி முழக்கம் இல்லை. என்ன முழக்கம் இல்லைங்க? வெற்றி முழக்கம்னா வெற்றி முழக்கம் பட்டம் நல்ல கை தட்டுவாங்க, நல்ல பாடலை பாடுவாங்க, உற்சாகம் இருக்கும், பேலன் இருக்கும். அவளை பார்த்து அநேகர் அந்த உற்சாகத்துக்குள்ள கடந்து வருவாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், பாசிட்டிவ் வைப் இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள பெற்றிருக்கிற ஆவியானவர் அவங்க அப்படிதான் பலப்படுத்துகிறாராங்க, சோர்வையில அகற்றுகிறாராங்க, பலத்தினால் அவர்கள் இடை கட்டுகிறார்கள். அப்படிதான் அவங்களோட ஆராதனை இருக்கும், கடவுளுக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை இருக்கும். வசனம் சொல்ற மாதிரி, எப்பக்கம் நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி நான் போவதே இல்லை. எந்த பக்கத்துல வேணா எந்த காரியம் என்ன போட்டு நெருக்கட்டும், நான் ஒடுங்கி போவதே இல்லை. அப்ப அதுதான் சிந்திக்கணும் பாருங்க. மரணத்தை குறித்து விசுவாசம் எப்படி வருது? மரித்து இருக்கிறாங்க, உயிரோட ஒரு நாள் எழுந்திருப்பாங்க. எழுந்திருக்கும் போது ஒன்று நடக்க போகுது. என்னது அது? கர்த்தராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த மேகங்களின் நடுவில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரே, அவர் மீண்டும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். யாருக்குள்ள மரித்தவர்கள்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு விசுவாசியும், சபை பாகுபாடின்றி
கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாங்களான்றது மட்டும்தான் கேள்வி. அவர்கள் முதலாவது என்ன பண்ணுவார்கள்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு முன் உரிமைன்னு சொல்லாத. ஏன்? உயிரோடு இருக்கிற நாம் முதலாவது எழுந்து கொள்ள போவதில்லையா? எடுத்துக்கொள்ளப்பட போவதில்லை. மரித்தவர்களை முதலாவது எழுப்பப்படுவார்கள். அப்படி எழுப்பப்படும் போது என்ன நடக்கும்? 17 பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு மேகங்களின் மேல் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? இயேசு எப்படி உயிர் தெழுந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல ஒருவேளை இயேசுவின் வருகை வரும்பொழுது நம்ம உயிரோடு இருந்தோம் என்றால் அந்த உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, இவ்விதமாய். பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதான் நன்மை. என்ன நன்மைன்னு எதுக்காக வராரு? என்ன நன்மைக்காக எதுக்காக வராருன்னா அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக, இருக்க வைக்கும்படியாக, நம்மை வைத்துக் கொள்ளும்படியாக நம்ம என்ன பண்ணுகிறார்? அவர் மீண்டும் வருகிறார், கூட்டிட்டு போக வரார். நான் சிம்பிளா சொன்னேன். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா அங்கதான் நமக்கு பெரிய நன்மை காத்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கைக்குரிய அந்த அர்த்தம், the meaning of the life and the pleasantness of the life, the blessingness of the life, வாழ்க்கையோட நிம்மதி, இந்த வாழ்க்கையோட சந்தோஷம், இந்த வாழ்க்கையோட ஆசீர்வாதம், இந்த முழுமையானது, அதை நீங்கள் அனுபவிக்க போகிற ஒரு இடம் எது? அது அவர் உங்களை எங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு வைக்க போகிறார், அந்த இடத்துல தான் அதை நீங்க அனுபவிக்க போறீங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனத்தை நாம் 16. இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை. எவர்கள்? யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசு கிறிஸ்துவினாலே பரலோகத்தில் வைக்கப்பட்டார்களோ அவர்களை பத்தி பேசுது, நம்மை பற்றி பேசுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் விண்ணேற்றம் செய்யப்பட்டவர்களும் இனி அவர்கள் ஒருபோதும் ஒருபோதும் பசி அடைவதே இல்லை. என்ன அடைவதே இல்லை? பசின்றது பாருங்க, அது வெறும் வயிறோட சுருங்கி போற ஒரு விஷயம் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? பசின்றது வெறும் ஹங்கர் அப்படின்றது வெறும் அது வயிற்றுல ஏற்படக்கூடிய சாப்பாட்டு பசி இல்லை. உலகத்துல நம்முடைய நிம்மதியை, சமாதானத்தை, நல்வாழ்வெல்லாம் கெடுக்கிறது பசி தான். என்னென்ன பசி இருக்குது? ஒரு பக்கம் உணவு பசி, இன்னொரு பக்கம் பணத்தை ஆசைன்னு வேதம் போது. என்ன ஆசை? அது பண ஆசைன்ற ஒரு பசி. இது போல பல பசிகள் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அது உங்களுக்கே தெரியும், உங்க அறிவுக்கு நான் விட்டுறேன் அதை நான். அப்ப நீங்க யோசிக்கலாம் தெரியும், எதெல்லாம் அது இருந்தாதான் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்படிதான், அதான் பசி. சொல்றாரு, இனி அப்படி ஒரு பசி நீங்கள் என்ன பண்ணுவதே இல்லை, நீங்கள் அடைவதே இல்லை என்றார். என்ன பண்ணுவதே இல்லை? நீங்கள் அடைவதே இல்லை. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சிலருக்கெல்லாம் பர்ஸ்ல பணம் இருந்தால் தான் தூக்கமே வரும்னுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சிலவங்களுக்குலாம் வெளியே வரணும்னா, அன்னைக்கு ஒரு அம்மா டிவியில் பேசுது பாருங்க, எனக்கு வந்து இந்த 3 செயினும் போட்டிருக்கணும்னு அந்த அம்மா. இந்த 3 செயின் இல்லைன்னா நான் வெளியே வரமாட்டேன். ஒரு நாள் அதை க்ளீன் பண்ண எங்கேயும் கொடுத்து அனுப்பிச்சுதான். அவங்க வீட்டுக்காரு அடிபட்டு கீழே விழுந்திருக்கிறாருன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது. அந்த அம்மா சொல்லுது, நான் போவேலையே, நான் என்ன பண்ணவேலையே, எதுக்காகம்மா போகல? அந்த ஒரு செயின் அல்ல, அதை எடுத்துன்னு போய் கொடுக்க போய் தான் அந்த மனுஷன் கீழே விழுந்து அடிபட்டுட்டாருன்னு நல்லவங்களா பார்த்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க, வரமாட்டேனே. இன்னொரு அம்மாவை பார்த்தேன், அரசியல் இருக்குது அந்த அம்மா. அந்த அம்மா சொல்லுது, கையில் 10 மோதிரம் போட்டு பெருசு பெருசாக போட்டிருக்குது, அதில் அந்த தலைவருடைய உருவத்தை பதிச்சு வச்சிருக்குது. அந்த அம்மா சொல்லுது, நான் குளிக்கும் போது, தூங்கும் போது, சாப்பிடும் போது, என்ன பண்ணும் போதும் கழட்டவே மாட்டேன். அந்த அம்மா ஆச்சரியப்பட்டேன் நான். வெறும் கையை வச்சிருக்கிறதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்குது. இதை போட்டு கழுவி, இதை போட்டு சுத்தமாக வச்சிருந்து, கையில் 10 மோதிரம் போட்டு வச்சிருக்கு, 10 கையிலையும் 10 விரல்லையும் இருக்குது. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அந்த அந்த அது இது என்னது? இது எதை காமிக்குது? இது பைத்தியம்ன்றது ரெண்டாவது.
இது முதல் விஷயம். என்னது? அதன் மேலே இருக்கக்கூடிய பசி, வேற ஒன்றும் கிடையாது. சாப்பாட்டு காரியத்தில் வயிற்றில் பசி எடுத்தால் என்ன பண்ணுவோம் பார்த்துருக்குறீங்களா? இப்போ நார்மலாக சாப்பிட்றவனுக்கும் நல்ல பட்டினி கண்டது பசியில் சாப்பிட்றவனையும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது ருசி பார்க்க மாட்டான், அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டான், அதெல்லாம் அவனுக்கு அவசியமே இல்லை. அதனால தான் பாருங்கள், அதை கண்டுபிடிச்சி வச்சு தான் என்ன பண்ணுறான்னா சில ஸ்டார் ஹோட்டல்ஸில் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 30-35 நிமிஷம் உங்களை காக்க வைப்பான். அவங்கள நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்காக வெயிட் பண்ணி பசி உண்டாகி அவன் எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே பாருங்கள், நீங்கள் அது பெருசாக ருசி பார்த்து இதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல அப்படிலாம் பேச மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுன்னு மொத்தமாக எடுத்து, ஏன்னா பசிக்கு அதுதான் வேலை, வேறு வழியே கிடையாது. எவ்வளோ வேணும், அளவாக வேணும், அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காது. பெரிய பிரச்சனைக்குரியது அது. அதனால தான் இங்கே சொல்றாரு, இனி ஒருபோதும் நீங்கள் என்ன அடைவதில்லை. நீங்கள் ஆமாம் தங்கம்னு ஓடுற ஆளுங்க ரோடே அங்கே தங்கத்தில் இருக்கும். நீங்கள் என்ன அடைவதில்லை அதான் சொல்லுங்களேன். இப்போ இறங்கி போகிறீங்க, ரோடு ஃபுல்லாக கல் மண்ணுமா இருக்குது. யாராவது கல்லை கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில் போட்டு எடுத்துன்னு போகிறீங்களா வீட்டுக்கு? ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியே கிடக்குது அது. ஹலோ, புரியுதா இல்லையா? இதே அது ரோட்டில் இல்லை, ஒரு ஷோரூமில் போட்டு விற்கிறான். கீழே கிடக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் வச்சு விற்று 100 கிராம் உங்களுக்கு 1 லட்சம்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இந்த மண்ணாக இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க? வேலை தாங்க, வேல்யூ தானேங்க. புரியுதா உங்களுக்கு? வேல்யூ தானேங்க அது. அப்போ வேல்யூவே அவ்வளோ ஆனதே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடுறாரு, ரோட்டில் அவர் போட்டு வச்சிடறான்றாரு. இதெல்லாம் விசுவாசிக்கிறதுல பாருங்கள், வேதாகம் வந்து இருக்கிற விஷயம்தான். பசி அடைவது இல்லை அப்படின்னா பசி இல்லாத ஒரு தன்மைக்குள்ள உங்களை கொண்டு போயிட்டாருங்கள. நீங்கள் எதுக்கெல்லாம் இங்கே பசி அடைஞ்சு கடந்தீங்களோ அதெல்லாம் ஏராளமும் தாராளமாக கொட்டி என்ன பண்ணுதாங்க, கடக்குதாங்க. அதனால உங்களுக்கு பசி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கேயும் உணவெல்லாம் சாப்பிடுவோன்னு இருக்குது, அங்கேயும் ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பாருன்னு இருக்குது. ஆனாலும் என்ன அடைவதில்லை, நம்ம பசி அடைவதில்லை. முதல் விஷயம், நல்ல விஷயம். ரெண்டாவது என்னது? இனி தாகம் அடைவதும் இல்லை. என்ன அடைவதில்லை நம்ம? ஆமா, இந்த தாகம் அடைவதுன்றது பாருங்க, thirstன்றது வேதாகமத்தில் பல இடத்துல படிக்கலாம் நீங்க. தாகம்ன்றது நல்ல காரியத்தையும் அது குறிக்கிறதா இருக்குது. கர்த்தருக்குள்ள தாகமா இருக்கணும், வசனத்தின் மீது தாகமா இருங்க, தேவனை ஆராதிக்க தாகமா இருங்க. இதெல்லாம் நல்ல காரியத்தின் மேல இருக்குது. ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வாஞ்சியும் தாகமா இருங்கன்னா வேதம் போதிக்குது, சங்கீதக்காரன் அதெல்லாம் போதிக்கிறார், நம்ம பார்க்குறோம். அதை தாகம் thirstன்னும் போது அது ஒரு நல்ல அறிகுறி, நல்ல விஷயமும் கூட. ஆனா அதுக்கு கூட அங்க காரியம் இல்லை அப்படின்றார். இனி தாகம் அடைவதும் இல்லை. ஏன் பின்னாடி படிக்க போறோம், அதை தாகம் அடைவதில்லை என்றார். அப்புறம் வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. ஹலோ, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? நம்ம சாதாரணமாக அந்த குளிர் காலத்தில் இதெல்லாம் இருந்துட்டோம்னா கூட சந்தோஷமாக இருந்துருவோம். ஆனால் வெயில் காலம் பாருங்க, நம்மளால் தாங்கி கொள்ளவே முடியாது. மட்டும் எல்லா சேனலையும் திறந்து விட்டு ஏசி ஆஃப் பண்ணிட்டேன்னா, நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் உட்காந்து கேட்குற இந்த அனுகூலத்தில் உங்களால் என்ன பண்ண முடியாது, கேட்கவே முடியாது. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? கேட்டுடலாம். ஆனால் இது எவ்வளோ பெரிய வேதனைன்றது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வரலாம், உட்காரலாம், ஏசியில் உட்காரலாம், எல்லாத்தையும் கேட்கலாம். ஆனால் பில்லு கட்டுற எனக்கு தான் என்ன பண்ணும் அதோடைய, ஆமாம், பில்லு வரப்போ தான் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ கட்டுறோமா, நம்ம இவ்வளோ செய்யணுமா, நம்ம பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் சொல்கிறார், இதெல்லாம் எவ்வளோ வேதனை இந்த உலகத்தில் உண்டா. ஒரு சாதாரணமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கே வழி இல்லாத ஒரு உலகம் இது. 1.5 மாதம் 2 மாதம் 3 மாதம் இந்த வெயில் வருது பாருங்க. இந்த வெயிலில் சாதாரணமாக யாராலையும் வாழ முடிகிறது இல்லை. ஏசி இல்லாமல் மேக்சிமம் இன்னைக்கு எங்குமே இல்லை. ஆனால் அதுக்காக எவ்வளோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த சீசனில் ரொம்ப அதிக சம்பாத்தியம் அல்லது அதிக வேலை பலு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஏசி ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான். அம்மா ரூமில் ஏசி ஒன்று ரிப்பேர் ஆகி 2 வாரமாக அவங்க ஏசி இல்லாமல் அந்த புழுக்கத்திலே படுக்கிறாங்க. வேறு ஏசியும் இல்லை எடுத்து மாட்டுறதுக்கு, அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது. அதை ரிப்பேர் கொடுத்து வந்து 2 பேரை மாற்றி இன்னைக்கு காலையில் ஒருத்தர் அரசன் கூப்பிட்டு வந்தார். வந்து அப்புறம் சொல்லிக்கிள்ளி அப்படியே வேற ஒரு பழைய இதை தூக்கி போட்டு மாற்றி எல்லாம் பண்ணால் அசால்ட்டாக 6500 ரூபாய் என்ன பண்ணிடுது, போயிடுது. 1 மணி நேரம் 6500 ரூபா அப்படி எடுத்து வை, அவ்வளோதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் சொல்றார், வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும்
இவர்கள் மேல் என்ன பண்ணுவதில்லை. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இங்கே நம்மளை சோர்வாக்குது, நம்மளை நஷ்டமாக்குது, கவலைக்குள்ளாக்குது. சொல்றாரு இதெல்லாம் கூட அங்கே இல்லை. அப்புறம் சொல்றாரு 17, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, நல்லா கவனிக்கணும், யாரு? சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து. யாரை மேய்த்து? இவர்களை என்றால் ரட்சிக்கப்பட்ட மக்களை, விசுவாசிகளை. ஒருவேளை பரலோகத்தை நம்பியும் வேற யாரையாவது, இயேசு கிறிஸ்துக்கு பதில் வேற யாரையாவது ஆராதித்து தொழுது கொண்டிருக்கிற மக்கள் ஒருவேளை பரலோகத்துக்கு வரமாட்டாங்க. வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மேய்ச்சல் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். ஏனென்றால் அவங்க இங்கிருந்து தொழுது கொண்டது, இங்கிருந்து அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்ததெல்லாம் யாரையோ. அங்கே எங்கள் மாதா ஏதோ காட்சி கொடுப்பாங்கன்னு பார்த்தனே. இயேசு தான் மேய்ப்பார். இயேசு தான் என்ன பண்ணுவார்? ஆமாம், மேய்ப்பார் அப்படின்னு நல்ல வார்த்தை பாருங்க. அந்த 23ஆம் சங்கீதம் தான் அந்த மெய்ப்பன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு சாம்ஸ் 23. சங்கீதம் 23 தான். எப்படி மேய்ப்பார் அவர்? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறபடியால் நான் பரலோகத்தில் என்ன அடைவதே இல்லை, நான் அவர் என்னை மேய்க்கிறபடியால் தாழ்ச்சி என்பதே இல்லை, என்னை புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்ப்பார். அதனால தான் அந்த மரணம் வீட்டில் விசுவாசி மரித்து போயிட்டா அந்த பாட்டை பாடுவாங்க அவங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவ பிதா இந்த மெய்ப்பண்ணல்லோன்ற பாட்டு பாருங்க, சங்கீதம் 23ஆவது சங்கீதோடைய பாடல் தான். அவ ஏன் பாடுறாங்க அங்க? ஏன்னா பரலோகம் கர்த்தருக்குள் மரித்த மனுஷர்களுக்கு அப்படிப்பட்டதாக தான் இருக்க போகுது. இனி அங்க பசியும் இல்லை, தாகமும் இல்லை, வெயிலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தரே அவர்களுக்கு மேய்ப்பராக இருந்து அவர்களை மேய்ப்பார். ஒரு குறையும் அவர்களுக்கு இல்லை, ஒரு குறையும் அவர்களுக்கு இல்லை. அதுதான் பாருங்க. அப்புறம் சொல்றாரு, இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீங்க இம்மையில பாத்தீங்கன்னா கர்த்தர் கண்ணீரை துடைப்பார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், இப்படிதான் சிங்குலரா எல்லாமே வரும். ஆனா கம்ப்ளீட்ல பார்க்கும்போது எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துல தான். கண்ணீர் யாவையும் அப்படின்னா இனி கண்ணீர் விடுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எதுக்குமே அங்க வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தேவனை இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அப்படி ஒரு இடம் இருக்குதுன்றார். இயேசு கிறிஸ்து ஏன் மீண்டும் வரணும்? அதை ஏன் நான் விசுவாசிக்கணும்? அதை ஏன் நான் நம்பணும்? நான் ஏன் அவரு கூட போக வேண்டியது அவசியமா இருக்குதுன்னா, எனக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பரலோகத்தில் எனக்காக மீண்டும் என்று என்னை எடுத்துக்கொள்ள போகிறவர் என் கண்ணீரை அவர் என்ன பண்ணுவார்? அவர் யாவையும் துடைப்பார் இருக்குது. என்ன பண்ணுவார் அவர்? ஆமா, புரியுதா இல்லையா? அப்படின்னா இங்க கண்ணீர் இருக்குது. பொண்ணை கட்டி கொடுக்கும் போது, மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கும் போது, புருஷன் மனைவி ஆகும்போது எல்லாருமே எடுத்து யோசிப்பான். கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணி வராம அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த உலகத்துல. ஹலோ, கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. ஒரு குடும்பம் ஆகிட்டா 1000 சவால்கள் இருக்கும், 1000 பிரச்சனைகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் யூ ஷுட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் ஏ ஃபேமிலி. சும்மா ஒன்றும் குடும்பம் வந்துடாது. அதனால தான் குடும்பத்தை பிசாசு சதைச்சு வேற மாதிரி மைண்ட் செட்டில் ஆளுங்களை கொண்டு போயிடலாம். அப்ப யாவையும் துடைப்பார், கண்ணீர் யாவையும் துடைப்பார்ன்றதுக்குரிய அந்த வார்த்தை நிறைவேறுகிற இடம் என்னவா இருக்குது? அது பரலோகமாக தான் இருக்கிறது. என்னவாக தான் இருக்கிறது அது அப்படின்னா, இனி கண்ணீர் விட வைக்கக்கூடிய காரியம் ஒன்றுமே இல்லை என்றார். ஒன்றுமே இல்லை. அதனால தான் மரித்தவர்களை பார்க்கும் போது ப்ரமோட்டட் பீப்புளாக பார்க்குறோம். நம்ம அவங்க இங்கிருந்து ஒரு நல்ல இடத்துக்கு அவர்கள் போயிருக்கிறாங்க. ஏனென்றால் இனி அவர்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, வெயிலும் இல்லை. ஹலோ, அதே போல் அவர்கள் இனி கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். கர்த்தரே அவர்களுக்கு மேய்ப்பராய் இருப்பாராங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? வெளிப்படுத்தல் 21, வெளிப்படுத்தல் 21ஆவது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை பாருங்க. வெளிப்படுத்தல் 21 3 முதல் 5 வசனங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் என்ன பண்ணுவார்? துடைப்பார். மறுபடியும் ஆரம்பிக்கிறார். என்ன நன்மை இருக்குது ஒரு விசுவாசிக்கு? விசுவாசி மறிச்சிட்டான்,
பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறான்றதுல என்னப்பா சந்தோஷம் இருக்குது? நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்கணும். என்ன நம்பிக்கை இருக்குது? இனி அதையே கொண்டு வரார். இனி மரணம் அடைந்த கிறிஸ்துவுக்குள் மரித்த அவர்கள் இனி கண்ணீர் விடுவது இல்லை, கண்ணீரை தேவன் துடைப்பார். அடுத்தது, இனி மரணமும் இல்லை அவர்களுக்கு. என்ன கிடையாது? எவ்வளவு கொடுமைதான் ஆரம்பத்தை சொன்னேன். அந்த மரணம் இன்னொரு முறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதையே அழுத்தி சொல்றேன்னா, கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது இரண்டாவது மரணத்தால் பாதிக்கப்படுவார்கள். எந்த மரணத்தினால் பாதிக்கப்படுவார்கள்? இரண்டாவது மரணம்னா என்னது? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் வேதம் போதிக்குது. இதை வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்ப விசுவாசிக்கு ஒரு பெரிய நன்மை, ஒரே ஒரு முறை தான் மரணம் உனக்கு. விசுவாசியாதவனுக்கு 2 முறை மரணம். ஆனால் விசுவாசிக்கிற விசுவாசிக்கு, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவனுக்கு அந்த மரணம் ஒரே ஒரு மரணம் தான். அந்த மரணமும் அவனுக்கான நல்வாழ்வுக்கான, ஆசீர்வாதத்திற்கான, ஒரு முழுமையான நன்மையை பெறுவதற்கான ஒரு ப்ரமோஷன் அவனுக்கு இருக்கிறது. என்னவா இருக்கிறது அவனுக்கு? ஒரு ஆமா, இந்த பூமியிலிருந்து கண்ணீர், கவலை, துக்கம், பசி, வேதனை இருக்கிற இந்த பூமியிலிருந்து he was promoted to the level of completely bliss. முழுவதுமான மகிழ்ச்சிக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள அவன் உயர்த்தப்படுகிறான், மாற்றப்படுகிறான். அதை இயேசு கிறிஸ்துவின் அந்த விண்ணேற்றம் தான் அந்த நம்பிக்கை என்ன பண்ணுகிறது? நமக்கு கொடுத்திருக்கிறது. எனக்கு முன்னாடி போனவர் அப்படி ஒரு இடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த இடத்துல கண்ணீரும் இல்லை, துக்கமும் இல்லை. சொல்றார் பாருங்க, இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அப்ப கண்ணீர் யாவையும் துடைப்பார். மரணம் இல்லை, அடுத்தது துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, எதுவுமே இல்லைன்றார். அலறுதல் இல்லைன்றார், துக்கமும் இல்லைன்றார். என்ன இல்லைங்க? துக்கம் எல்லா காரியத்துக்கும் உண்டாகுது இல்லையா? ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒரு நல்ல மார்க் எதிர்பார்க்குறாங்க, கம்மியாயிடுச்சுன்னா என்ன வந்துடுது? துக்கம். ஆமாம், துக்கம் வந்துடுதான். நல்ல பிள்ளைங்களா இருந்தால் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்க, கொஞ்சம் ஏதோ அது இது பண்ணுறீங்க, எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை நல்லா அமையலை, துக்கம் என்ன பண்ணுது? வருது. துக்கமே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. சொன்னீங்கன்னா போய் சொல்கிறீங்க, வாக்கு தத்துவத்தை நீங்கள் நம்பலன்னு அர்த்தம். துக்கம் இருந்தால் தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு இயேசு கிரியை செய்ய முடியும். எனக்கு துக்கமே இல்லைங்க எனக்கு, அப்படிலாம் சில ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசக்கூடாது. அதனால் துக்கத்தையும் பேசி அதை போர்ட்ரேட் பண்ணிட்டு உட்காந்துடக்கூடாது. நான் எவ்வளோ துக்கமாக இருக்கிறேன்னு தெரியுமா? அதுவும் அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று, இந்த பூமியில துக்கம் உண்டு, அந்த துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுகிறார். ஆனால் மறுமையில் அது கூட எனக்கு கிடையாது. என்னை துக்கப்படுத்துகிற ஒன்றும் இல்லாதபடினாலே மறுமை எப்படிப்பட்டதா இருக்கும்? பரலோகம் எப்படிப்பட்டதா இருக்கும்? என்னுடைய விண்ணேற்றத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்னா, என் கண்ணீரை யாவையும் துடைத்து இனி மரணமும் இல்லை, எனக்கு துக்கமும் இல்லை, அடுத்தது அலறுதலும் இல்லை என்றார். என்ன இல்லைங்க? அலறுதலும் இல்லை. அலறுதலும் இல்லைன்றது ரொம்ப முக்கியமானது. சின்ன சின்ன விஷயத்தை கூட பாருங்க, இந்த பதப்பதப்பு, படப்படப்பெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்? வரதுக்கான அந்த அதுக்கு பேர் தான் அலறுதல். வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்குது, திடீர்னு ஏதோ ஒன்று ஒரு சத்தம் வருதுன்னா பெற்றவங்களும் மற்றவங்களும் என்ன பண்ணிடுறீங்க? பதறி போயிடுறீங்க. அந்த சத்தத்தை கேட்டு அலறி போயிடுறீங்க. அப்படின்னா ஏதோ ஒரு தீங்கு நடந்துருமோ, ஏதோ ஒரு தீமை வந்துருமோ, ஏதோ ஒரு அடிபட்டுருச்சோ, இந்த மாதிரியான காரியம். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா காரியத்தையும், வெறும் இது மட்டும் இல்லை, பல காரியத்தில் நமக்கு அலறுகிற அல்லது அலற வைக்கிற பல காரியம் இருக்குது நமக்கு. பேசுறது புரியுதா இல்லையா? படிக்கிற காலத்தில் இந்த வாட்டி மேக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது சப்ஜெக்டு. அதனால் +2ல் பாதி பேர் ஃபெயில் ஆக போகிறாங்கன்னா, ரிசல்ட் வர வரைக்கும் எப்படி தான் இருக்குவாங்க? ஆமாம், ஒவ்வொரு நாளும் அலறலாக தான் இருக்கும். வேலைக்கு போகிறீங்க, வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை உங்கள் நிம்மதியை மட்டும் கெடுக்கிறது இல்லை, சந்தோஷத்தை மட்டும் கெடுக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்துடும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் அலறலாக உங்களுக்கு இருக்குது. ஒரு கடன் வாங்கிடுறீங்க, எந்த ஃபோன் கால் வந்தாலும் சரி, ஒரு நண்பனே ஃபோன் பண்ணி விசாரிக்க நல்லா இருக்கிறியாடா அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்கிறது கேட்கறதுக்கு நேரமாடா, வெயிடா முதல்ல. அலறி ஃபோன் எடுக்கிற ஆளுங்க தான் நிறைய பேர். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது இந்த மாதிரி பதற்றப்படக்கூடிய, அலறல் ஆகக்கூடிய எந்த காரியமும் பரலோகத்தில்
இல்லை. இந்த நன்மையில கொண்டு போய் சேர்க்க தான் அவர் மீண்டும் வருகிறார். அதை நினைவுபடுத்துகிற நாள் தான் இந்த அசென்ஷன் டே. எதுக்காக போனார்? இது செய்யறதுக்காக தான். பூமியில் என்னென்னலாம் கஷ்டப்பட்ட இந்த ஒரு கஷ்டமும் உனக்கு இல்லை. சந்தோஷத்தை, நிம்மதியை, சமாதானத்தை கெடுத்த எந்த காரியமும் அங்கே உனக்கு இல்லை. இனி அலறுதலும் இல்லை. அடுத்து சொல்றாரு வருத்தமும் இல்லைன்னா. என்ன கிடையாதுங்க? வருத்தமும் இல்லை. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. இங்கே எவ்வளோ காரியத்தை நம்ம வருத்தப்படுறோம். இது போயிடுச்சு, அது இல்லை, இப்படி இருந்தது, அது நடக்கலை, இப்படி பல காரியத்துக்கு நம்ம பின்னாடி கது சாத்துங்க யோசிக்கிறோம். ஆனால் சொல்கிறாருங்க வருத்தமும் இல்லைன்றார். என்ன இல்லைங்க? எல்லாம் சொல்லுங்களேன். அது எவ்வளோ பெரிய இது தெரியுமா தேவை அதுக்கு? பேசுறது புரியுதா இல்லையா? நான் எவ்வளோ பேர் எல்லாம் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் ஏதோ இருந்திருக்கோம், ஏதோ இழந்திருப்பாங்க. அதை பற்றிய வருத்தத்திலே இருப்பாங்க. அதை பற்றிய வருத்தத்திலே தான் இருப்பாங்க. புரியுதா இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு பையன் இறந்து போயிட்டான். கடைசி வரைக்கும் அவங்க அம்மா அப்பா எதை பற்றி தான் இருப்பாங்க? அதை வருத்தத்திலே தான் இருப்பாங்க. ஏன்னா பெற்றோர்களால் இயல்பில் மாற்றிக்க முடியாது. அதை நவீன பெற்றோர்கள், ஜென்சி கிட்ஸோட பெற்றோர்கள்லாம் ஓகே போனால் போட்டோம் அப்படின்றாங்க. இப்போ அது வேறு. ஜென்சி கிட்ஸோட பெற்றோர்களுக்குள்ள நான் வரல. ஒரு சாதாரணமான ஒரு பெற்றோர்கள், மனசாட்சி உள்ள பெற்றோர்கள், மனித இயல்பில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எதை இழந்தாலும் சரி, அந்த இழப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை என்ன பண்ணுது? கொண்டு வந்து கொண்டே இருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வருத்தம் இருக்காங்க. கடவுளை அவனை ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி நன்மைகளை கொடுத்தாலும் வருத்தம் என்பது இந்த பூமியில் பல காரியத்தில் நமக்கு இருக்கும். இருக்குதா இல்லையா? இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக அதெல்லாமே சொல்கிறேன். நான் வருத்தமே இல்லைங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த பூமியில் இருக்கும். முன்னேறிக்காரையே ஒவ்வொரு நாளும் என் மனைவியை கூட்டிகிட்டு போவோம், தாண்டி போகும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வருத்தம் என் மனசுக்குள்ளே வரும். ஒரு 2 பிளாட் இருந்தது, அதை ஒரு சின்ன கடனுக்காக அப்போ விற்று விட்டாங்களே, இன்றைக்கி அது பல கோடியாச்சே. ஒவ்வொரு நாளும் இந்த வருத்தம் இருக்கும். அதெல்லாம் வருத்தப்படுறதே இல்லைங்கன்னு சொல்ல முடியாது. ஈசிஆர் பக்கம் அந்த பக்கம் போனால் அங்கே ஒரு வருத்தம் வரும். எங்கள் அப்பாவோட சொத்துலாம் இருந்தது. எங்கள் அண்ணன் எல்லாத்தையும், அவங்க அண்ணன் பெரியப்பா எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாரு, ஒன்றுமே தரலையே. வருத்தம் என்ன பண்ணோம்? இருக்கும். புரியுதா இல்லையா? ஆமாம். உலகத்தில் சில காரியங்களை அடையணும், அந்த இலக்கை அடையணும், அதுக்கு மேலே போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணி பல காரியங்கள் அதுக்காக வாலிப வயசில் இழந்து தியாகம் பண்ணி அதெல்லாம் இல்லாமல் பல காரியத்தில் நன்மைக்காகவே ஈடுபடும் போது அந்த இடத்துக்கு போகாத போது அந்த காலத்தை யோசிக்கும் போது கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும்? அது வருத்தமாக தான் இருக்கும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? 35 வயசில் தான் என்னுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன நன்மைகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். சின்ன சின்ன நன்மைகளை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் அம்மாவை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, +2 முடித்தேன், அவ்வளோதான். +2 முடித்தேன். லீவில் 10 நாள் தான் வீட்டில் இருந்தேன். 10 நாள் தான். இந்த 11ஆவது நாள் காலையில் ஃபுல்லாக படிப்பு, சாயந்தரம் ஃபுல்லாக வேலை. நைட்டு 1:30 மணிக்கு 2 மணிக்கு தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆவேன். அப்பயும் கடன்கள் இருந்தது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவன் போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் அந்த சண்டே அன்னைக்கு கறி சிக்கனே எடுக்க முடியும், இல்லைன்னா அது கூட கிடையாதுன்னுவாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? என்னுடைய பிஜி வரைக்கும் நான் அப்படி தான் பண்ணேன். போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலை அதுவாக தான் இருந்தது. பிடிக்கவே பிடிக்காது. அது அவனுக்கு தண்ணி அடிப்பானுங்க, அவனுடைய ஸ்லாங் ஒரு மாதிரி இருக்கும், அவனுடைய வேறு வழி இல்லை. ஐ ஹேவ் டு ஒர்க் அவுட். அதனால் லவ் பண்ணுறதுக்கு, பொண்ணுங்க முன்னாடி சுற்றுறதுக்கு, சினிமா தேட்டர் போகிறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு, இல்லை வேறு விதமான எந்த இன்பங்களுக்கும் 35 வயசு வரைக்கும் எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. பேசுறது புரியுதா இல்லையா? வாழ்க்கையோட போராடி போராடி அதில் தான் இப்போ தான் கொஞ்சம் நிப்பாட்டினா. அதெல்லாம் போதும், இருக்கிறத வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ அதை என்ன பண்ணுவோம், அதை செய்வோம். அப்போ திரும்பி பார்க்கும்போது அது கண்டிப்பாக எதை தான் கொண்டு வரும்? அது வருத்தத்தை தான் கொண்டு வரும். என்னடா பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் உலகத்தில். இதெல்லாம் நல்ல இளமையாக இருக்கும் போதே அதெல்லாம் அந்த நல்ல காரியங்களை செய்ய முடியாமல் போயிடுச்சு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆனால் நஷ்டமாகல. ஆனால் அதையும் சேர்த்து பண்ணியிருக்கலாமே. இன்னைக்கு குடும்பம் வந்துருச்சு, 2 பிள்ளைங்க வந்துட்டாங்க, பல பாரங்கள் இருக்குது, பல காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் செய்யணுன்ற வேலை இருக்குது.
இன்னைக்கு அந்த ஃப்ரீடம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை நான் மட்டும்தான் தனியாக சந்திப்பேன். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை, என் மனைவி, என் பிள்ளைங்க, என்னை சார்ந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே அது பாதிப்பு உண்டு பண்ணோம். இப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது யோசிக்கிறேன் நான். எங்கள் அம்மாவெல்லாம் தூங்கினதே இல்லை வாலிப வயசில். நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கினே இருப்பேன். கீபோர்டு வாசிப்பேன், இது பண்ணுவேன், கிட்டாரை வாசிப்பேன், பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். நான் பாட்டுன்னு ஏதாவது அது ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவேன், சும்மா டைம் பாஸ் இல்லை. அதுதான் சொல்லுவேன், எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்துலேயும் சரி, உலக வாழ்க்கையிலையும் சரி, எனக்கு ஒரு தலைவன், எனக்கு ஒரு ஆள் இருந்தால் அது கடவுள் மட்டும்தான். அவர் தான் என்னை உருவாக்குனார். அதை வச்சு தான் இன்றைக்கி இந்த வாழ்க்கையோ இல்லை இன்றைக்கி இந்த சபையோ இந்த ஊழியத்தையோ செய்கிறேன். யாருடைய நாலேஜும் வச்சு இல்லை. யாரும் நமக்கு ஒரு லீடர் ஒருத்தர் இருக்கிறாரு, சீஃப் பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்லி நான் இப்படி இல்லை. நஷ்டமாய் விழுந்தாலும் நான் தான் எழுந்து மறுபடியும் அங்கேருந்து என்ன பண்ணணும், செய்யணும். அப்படி தான் உங்களை எல்லாரையும் கொடுத்தாரு இந்த ஊழியத்தில். பேசுறது புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கும் போது வருத்தம் என்ன பண்ணும், அது வரதான் செய்யும். என்னுடைய அறிவிய ஆற்றலையும் நான் உலகத்துக்கு பயன்படுத்தியிருந்தா கண்டிப்பாக பொருளாதாரத்தில் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும் இந்த உலகத்தில் பணக்காரனாக இருக்கிறது எப்படி, செல்வந்தனாக இருக்கிறது எப்படி, சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, 1000 வழிகள் இருக்குது. ஆனால் பவுல் சொல்கிற மாதிரி சுவிசேஷத்துக்காக என் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு, ஆசை உண்டு, அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாக அதெல்லாம் பண்ணிட்டு வந்து இந்த வேலையை நான் செய்ய முடியாது. அதுக்காக அதெல்லாம் இழந்து நிற்கும் போது ஒரு பாயிண்ட் வந்து நிற்குது, வருத்தம் என்ன பண்ணுதாங்க வந்து நிற்குது. ஒரு விசுவாசியாக இருந்தால் கூட சரி, ஒரு சரியான ஒரு விசுவாசியாக, ஒரு உண்மையான விசுவாசியாக, கிறிஸ்துவுக்காக வாழுற விசுவாசியாக இருந்தால் அவனுக்கு அதெல்லாம் ஏற்படுது. அவன் வந்து சினிமா தியேட்டருக்கு போய்கிட்டு சினிமாக்காரன் குஜா தூக்கிக்கிட்டு, புரியுதா இல்லையா, டைம் கிடச்ச சபைக்கு வந்துக்கிட்டு அப்படிலாம் இருக்க முடியல அவனால். வேலைக்கு போகணும், குடும்பத்தை பார்க்கணும், சபைக்கு வரணும், ஆராதனை அட்டன் பண்ணணும், வசனத்தை கேட்கணும், மறுபடியும் வீட்டுக்கு போகணும். இவ்வளவும் அந்த ரொட்டீனாக பண்ண வேண்டியதாக இருக்குது. விசுவாசி செய்யும் போது, உலகத்தாரை பார்க்கும் போது கொஞ்சம் நமக்கு எப்படி தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்கும். அவங்கள போல நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல, 4 பேர் கூட போய் பேச முடியல. ஊருக்கு அதை பேசுவாங்க, அவனை பற்றி பேசுவாங்க, நம்முடைய செவிக்கு இன்பமாக எதுவுமே கிடைக்கல. ஆனால் நான் சொல்கிறேன், புரோஜனமானவைகளை தெய்வன் நமக்கு என்ன பண்ணுறாங்க, வைத்திருக்கிறார். புரோஜனமானவைகளில் நம்ம இங்கே வச்சிருக்கிறார். ஆனால் அதை குறித்த கவலை இருக்குதாம இருக்குது, கஷ்டம் இருக்குதாம இருக்குது. வேதத்தில் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கலாம், வேதத்தில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். யோசிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா யோசிப்புடைய வாழ்க்கையும் அப்படி தான். அப்பா கூட இருந்தால் நல்லா இருக்குது வாழ்க்கை, திடீர்னு பார்த்தா அப்பா கிடையாது, கூட சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது, திடீர்னு குழியில் போட்டானுங்க, வித்தானுங்க, ஊர் பேர் தெரிய இடத்துக்கு போய் மாட்டினா, சப்போர்ட்டுக்கு யாரும் கிடையாது, ரெக்கமெண்டேஷன் யாரும் கிடையாது, ஜெயிலில் எடுத்துன்னு வேற போட்டானு, இவ்வளோ பிரச்சனைன்னு மாற்றிலும் அவன் வருத்தப்பட்டிருப்பான், வருத்தப்பட்டிருக்கிறான். அவன் பின்னாடி சொல்கிறான் பாருங்க, எல்லாமே நீங்கள் பண்ணதுக்கு எவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டுருக்கிறேன் நான் சொல்லிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்கிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அவைகளை எனக்கு நன்மையாக மாற பண்ணினார்ன்றான். அதுதான் பாயிண்டாங்க. பரலோகம் அது கம்ப்ளீட்டாக நமக்கு தரும். ஒருவேளை ஆண்டவர் அறியாமல் போயிருந்தா, கிறிஸ்துவுக்குள் வாழாமல் போயிருந்தா, இப்படிப்பட்ட ஆராதனையில் கலந்து கொள்ளாமல் போயிருந்தா, என் ஆத்துமாவை நான் வீணடிச்சிருந்தா, 2வது மரணத்தினால பாதிக்கப்பட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருப்பேன். வாழ்நாள் ஃபுல்லாக நித்தியமாய் உட்காந்துருக்கலாமே, போயிருக்கலாமே, கேட்டிருக்கலாமே, விசுவாசம் அடைந்திருக்கலாமே, நம்பிக்கையை உள்ளவர்களாக இருந்திருக்கலாமே, கர்த்தருக்குள்ளே வாழ்ந்திருக்கலாமேன்ற ஒரு கவலை, கஷ்டம், வருத்தம் எங்கேருந்து இருக்கும், நரகத்தில் இருந்திருக்கும். அதுலேருந்தெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளை விடுதலை ஆக்கி சொல்கிறார், இனி வருத்தமும் இல்லை. என்ன கிடையாது, இனி பரலோகத்துக்கு போயிட்டேன்னா அங்கே காமிப்பார், எல்லாமே லாபம் ஆயிடுச்சு உனக்கு. எல்லாமே எப்படி ஆயிடுச்சு உனக்கு, பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் வருத்தம் எல்லாமே, இது போயிடுச்சு, அது போயிடுச்சு, அது இல்லை, இது இல்லை, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் பரலோகத்துக்கு போய்விட்டால் எல்லாமே உங்களுக்கு லாபமானது, வருத்தப்படுறது ஒன்றுமே இல்லை சொல்கிறார், வருத்தமும் இல்லை. அப்புறம் சொல்கிறாரு, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், எங்க வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த வசனங்கள் எப்படிப்பட்டவைகள், இவைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள். நீங்க கேட்டீங்களே, இது சத்தியமும் உண்மையுமானவைகள். இப்படி ஒரு இடம் இருக்குதுன்றார், இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றாரு. ஒரு விசுவாசி உயிரோடு இருந்தாலும் சரி, மரித்தாலும் சரி, தேவன் மீண்டும், இயேசு மீண்டும் மேகங்களின் வழியாக வரும்பொழுது அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். எடுத்துக்கொள்ளப்பட்டு
என்ன நன்மையை பெற போறான்? இப்படிப்பட்ட ஒரு நன்மை கொண்டு தான் வரான் அவன். இனி பசியும் இல்லை, துக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை, கண்ணீர் எல்லாவற்றையும் தேவன் துடைப்பார். தேவனே நல்ல மேய்ப்பராய் இருந்து அவர்களை மேய்ப்பார். ஒரு முழுமையான ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ள, சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள, சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள, எந்த துன்பங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு வரும்படியாகவே நமக்கு மறுமையின் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். எப்படி மேகங்களின் வழியாக இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அதே போல மீண்டும் அவர் வந்து நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்வார். நம்புறீங்களா நீங்க? அதை எல்லாரும் எழுத இருப்போம். இப்பொழுது திருவிருந்த நேரம். முன்பதாக இருக்கிற அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு உங்கள் இடத்துல நில்லுங்க. பின்பதாக நான் சொல்லும் பொழுது நம் அனைவரும் சேர்ந்து இந்த திருவிருந்தை நாம் அனுசரிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்த இயேசுவின் மகிமையான சரீரத்தை நினைவு கூற வைக்கிறது இந்த அப்பம். அவருடைய சரீரம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு 3வது நாள் உயிரோடு எழுந்து பாவமற்ற மகிமையின் சரீரமாக இயேசுவின் சரீரம் மாறினது போல நம்முடைய சரீரமும் உருமாற்றம் அடைந்து இயேசுவை முகமுகமாய் பார்த்து அவரோடு கூட எந்நாளும் பரலோக ராஜ்யத்தில் வருத்தமும் பசியும் கண்ணீரும் இல்லாமல் என்றென்றைக்கும் இருக்கும்படியான ஸ்லாக்கியத்தை அவர் நமது சரீரத்தில் அடைந்த ஆக்கினைகளினாலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை உண்டாகும்படியாக இந்த அப்பம் நம்முடைய கைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கையில் வைத்திருக்கிற அப்பத்தை நீங்கள் இப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் அதை புசிக்கலாம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கையில் வைத்திருக்கிற திராட்சரசம் இயேசுவின் இரத்தத்திற்கு அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கைக்கும் அடையாளமாக இருக்கிறது. அவர் நம்மோடு செய்திருக்க உடன்படிக்கையினாலே நாம் வெறும் இந்த மண்ணுக்குரியவர்கள் அல்ல, வெறும் மண்ணான நம்பிக்கைக்குரியவர்களும் அல்ல, வெறும் மண்ணுக்கான நன்மைகளை பெறுகிறவர்களும் அல்ல. நாம் விண்ணுக்குரியவர்களாக இருக்கிறோம், பரலோகத்துக்குரியவர்களாக இருக்கிறோம், பரலோகத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை அவர் நம்மோடு செய்த இந்த இரத்தத்தின் உடன்படிக்கை நமக்கு நினைவுபடுத்துகிறது. கையில் வைத்திருக்கிற திராட்சரசத்தை இப்பொழுதும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்கள் அதை பானம் பண்ணலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய விண்ணேற்றத்தின்
நினைவு கூறும் இந்த ஆராதனையை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து இதை நிறைவு செய்ய நீர் தந்த கிருபைகளுக்காக நான் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதில் கலந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வார்த்தைகளின்படியே இந்த வார்த்தைகளின்படி அவர்கள் விசுவாசித்து நம்பி அவர்கள் உம்மோடு கூட என்றென்றைக்கும் மேகங்களின் நடுவில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மகிமேலே சேர்க்கப்பட்டு நாங்கள் உம்மை முகமுகமாய் கண்டு நீர் எங்களுக்காக பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வருத்தமும் பசியும் தாகமும் இல்லாத அழுகை எல்லாவற்றையும் துடைக்கப்பட்டு கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு தேவரீர் உம்முடைய நித்தியமான சந்தோஷத்திலே எங்களை என்றென்றைக்கும் வைக்கும்படியாக நீர் ஏற்படுத்தி போயிருக்கிற பரலோகத்திலே நாங்கள் சுதந்திரிக்க நீர்கள் உதவி செய்வீராக. ஒருவரும் இந்த நல் வாழ்க்கையை எழுந்து போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருக்கவும் இயேசுவானவர் எப்படி பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, எப்படி மேகங்களின் நடுவிலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல நாங்களும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நித்தியமாய் ஆளும்படியாக அவர் எங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்கும்படியாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அறிந்து விசுவாசித்து கேட்ட வசனங்களின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. பார்த்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ராஜ்யத்திற்கென்று அவர்களை தகுதிப்படுத்தும். வருகையில் அவர்களை காணப்பட நீர் உதவி செய்யும். இப்படிப்பட்ட மேலான சிந்தை உள்ளவர்களாக அவர்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடி பின்பதாக நாம் கலைந்து செல்லலாம். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை அங்கு, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கு, பசியும் இல்லை. துன்பம் இல்லை அங்கு, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கு, பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் நடக்கும் இடமோ தங்கமயமாம், நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் இடமோ தங்கமயமாம், நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். தேவ தூதர்கள் போல நானும் இருப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை
நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நான் என்றும் அவரோடு இருப்பேன். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நான் என்றும் அவரோடு இருப்பேன். தூதர்கள் போல அவர் அருகினிலே என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன். தேவ தூதர்கள் போல அவர் அருகினிலே என் பரிசுத்தர் பாதம் பணிந்திடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பம் இல்லை அங்கு, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கு, பசியும் இல்லை. துன்பம் இல்லை அங்கு, தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை அங்கு, பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். தேவ தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், என் தூயவரை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற சனிக்கிழமை மாலையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.